வெல்கம் டு ரகுவர் லாக். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரியாயோட இயற்கை பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. மரங்கள் பண்றாரு. அதை விட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தாங்க பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா விவசாயத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு நண்பன், விவசாய நண்பன் யாருன்னா மண்புழு உரம் தான். அதாவது அவர் வந்து எத்தனை வருஷமா 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ஒரு நிலத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோ தான் மண்புழு விட்டாராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது 1000 கிலோவா இருக்கு. மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மண்புழு உரம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 22,000 கிலோ வந்து மண்புழு உரம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஐயாவோட பணியை வந்து பார்க்க போறோம். மண்புழு உரத்துல வந்து இவங்க ஒரு 4-5 மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம மண்புழு குளியல் பண்ணிட்டு இருக்காங்க, பஞ்சகாவியம் பண்ணிட்டு இருக்காங்க, மீனம்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதாவது விவசாயிகளுக்கு தேவையான இயற்கை உரங்கள் மட்டுமே இந்த பணியில பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய ஹைடெக்ல பாத்தீங்கன்னா மண்புழு பண்ணிட்டு இருக்காங்க. மண்புழு உரம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 10 பேர் தாங்க பெருசா பண்ணுவாங்க. அதுல வந்து ஐயாவும் ஒருத்தர். இன்னைக்கு அவரோட மண்புழு உரத்துல வந்து இன்னைக்கு அவரோட நிலத்துல என்ன மாதிரி ஹைடெக்ல வந்து மண்புழு பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை முறையில பண்ணிட்டு இருக்காங்க, என்ன முறை வந்து நல்ல ஒரு மகசூல் தரும் அப்படின்றத வந்து லாகா பார்க்கலாங்க. அவரோட பணியோட என்ட்ரன்ஸ் இதுதான். கேட்டு சாத்திடுவோம். ஏன்னா வந்து இங்க வெளியில் இருக்கிற இது கொஞ்சம் பிரச்சனை, மாடுங்கள்லாம் உள்ள வந்துடும். இதுதான் அவரோட 3 ஏக்கர் பண்ணங்க. இந்த 3 ஏக்கர் பண்ணையில் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தாங்க. இவர் மெயின் பிஸ்னஸ் வந்து மண்புழு உரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பல வகையான மரங்கள் வச்சுருக்காங்க. தென்னை, வாழை, சப்போட்டா, நெல்லி, மா அப்படின்னு பல மரங்கள் வச்சுருக்காரு. ஆனால் இவர் மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இதுக்கு தேவையான மண்புழு உரத்துக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா சாணி தாங்க. அதுக்காக இவர் பண்ணியிருக்கிறது ஒரு 40 மாடு வச்சுருக்காருங்க. பார்க்குறீங்களா இந்த மாட்டு கண்ணுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா போட்டு 1 வாரம் தான் ஆகுதாங்க இந்த கண்ணுக்குட்டி. ஆனால் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து நாட்டுறதான் வச்சுருக்காங்க. நல்ல பையன் நாட்டுறதான் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மாட்டு தொழுவம். அந்த 40 மாடுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நாட்டு மாடு தாங்க. ஒன்று கூட கறவை மாடு எதுவும் வைக்கல. எதுக்காக நாட்டு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. நாட்டு மாடுக்கு வந்து நோய்கள்லாம் அவ்வளோ வந்து தாக்காதுங்க. பட் ஆனால் இவங்களுக்கு தேவை வந்து மெயின் வந்து சாணம் தான். அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சாணம். சாணத்துக்காக தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் மண்புழு உரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாதத்துக்கு 22 டன்னு, அதாவது ஒரு டன்னு 1000 கிலோ, 22,000 கிலோ வந்து இவங்க வந்து மண்புழு உரம் வந்து வெளியில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கிலோ 8 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க மண்புழு உரத்தோட ஷெட். இதுதாங்க. இது வந்து இங்கே பார்க்குறீங்களா, இது மாட்டுக்காக ஷெட். இதுதான் வந்து மண்புழு உர ஷெட்டுங்க. முதல்ல இவங்க வரும்போது வெறும் 1 கிலோ மண்புழு வாங்கியிருக்காங்க. அதை வச்சு தான் மண்புழு உரமே வந்து தயாரிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட மண்புழு ஒரு ஷெட்டு. இதுதாங்க முதல்ல அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஆரம்பிச்ச ஷெட்டு தான். இதுக்கு ரொம்ப விலை காஸ்ட்லிங்க. இந்த இடம் ஷெட்டுலாம் போகிறதுக்கு வந்து நல்லா செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இதில் வந்து மண்புழு வளர்த்தாங்கன்னா கிடையாது. ஏதாவது செலவு ஜாஸ்தி. பட் ஆனால் இன்கம் வந்து மண்புழு உரம் இன்கம் சொல்கிறது வந்து இதில் இதனால் கிடைக்கிற உரத்தை சொல்கிறேன். இந்த மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா அதனால் கிடைக்கிற உரம் வந்து ரொம்ப கம்மி தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஐடியா பண்ணாங்க, சரி வேற முறையில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த முறை. நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இது செகண்டாக போட்டிருக்காங்க. இந்த முறையில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மண்புழு உரம் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. இந்த ஷெட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஷெட்டுக்கு தான் வந்து ரொம்ப செலவு பண்ணால் அந்தளவுக்கு வந்து மண்புழு உரம் கிடைக்கல அப்படின்னாங்க. சரி செலவு கம்மியாக எதனா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. பாருங்க, இப்போ பார்க்குறீங்களா, இது ஒரு மெத்தடுங்க. அது வந்து இந்த நெட்டு வலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஹைட்டாக போட்டு இந்த முறையில் வந்து மண்புழு உரம் பண்ணுறாரு. இதுக்கு தண்ணி எப்படி கொடுக்குறாங்க, ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்க்லர் தாங்க. ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தான் வந்து இந்த மண்புழு உரம் வந்து தயார் பண்ணுறாங்க இந்த ஷெட்டு. இதுலேயே வந்து அதை விட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் செலவு கம்மி. ஏன்னா மேலே வந்து இது போடுறாங்க ஷெட் நெட்டு, அதுக்கு மட்டும் தான் காசு. இந்த இதுக்கெலாம் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை விட இன்னொரு கம்மியான மெத்தட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மெத்தட் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி இந்த இரும்பு ராடுக்கு பதில் கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷெட்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது, இதை கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3த்தை விட இதில் வந்து நல்ல மகசூல் கிடச்சிட்டாங்க இந்த மண்புழு உரத்தில்.
அதனால் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறது ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து இவரும் வந்து ஒருத்தருங்க. ஏன்னா இதை தான் அவங்க முழு நேரம் வந்து தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. குறைஞ்ச வேலை. இப்போ நீங்கள் மார்க்கெட்லாம் போனால் எனக்கு தெரிஞ்சு கிலோ 40 ரூபான்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கிலோ இவங்க வந்து 8 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பனையில் வந்து எடுத்தால் 8 ரூபா கொடுத்துட்ருக்கு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இவரோட ஃபோக்கஸ் வந்து விவசாயம் கிடையாதுங்க, முழுக்க மண்புழு உரம் தான் இவரோட ஃபோக்கஸ்டு. இது வந்து இன்னொரு மெத்தடு, இன்னும் செலவு கம்மி பண்ணலாம், மண்புழு உரம் வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மெத்தட் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு மெத்தடு. ஆனால் இந்த மெத்தடு நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் மேலே வந்து கூரை போட்டு விடணுமா, இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி நோண்டு தான். எலி மட்டும் தான் பிரச்சனை கிடையாது, இங்கே பாம்பு நிறைய வருதான் இதனால். அதனால் இந்த மெத்தடை விட்டுட்டு இன்னொரு மெத்தடுக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த மெத்தட்லேயே நல்ல மகசூலாங்க. நல்ல மகசூல்னா மண்புழு உரம் வந்து நிறைய கிடைச்சிது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெத்தட் வந்திருக்காங்க. இது பார்க்குறீங்களா, இது அந்த மெத்தடு. இது மரத்துக்கு கீழே பண்ணுறாங்க. இதுதான் வந்து செலவே இல்லாமல் பண்ணுறது. பட் ஆனால் இதுக்கும் வந்து கொஞ்சம் பராமரிக்கணுங்க. பராமரிக்கணுமே. வெயில் சீசனில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து தண்ணி தெளிக்கணும். இந்த இடத்துல நல்ல மகசூல் கிடையாது. செலவில்லாமல் மண்புழு உரம் தயாரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த மெத்தடில் வந்து நல்ல மகசூல் கிடைக்குதுன்னாரு. ஆனால் வெயில் சீசனில் வந்து பராமரித்தா மட்டும்தான். ஏன்னா நிழல் தேவையில்லைங்க. இன்னும் மரங்கள் நல்லா அடர்த்தியாக இருந்ததுன்னா உண்மையிலே இந்த மெத்தட் வந்து சூப்பராக. இவங்க மண்புழு உரம் தான் பண்ணுறாங்கன்னா கிடையாதுங்க, இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு குளியல் நீர் அப்படின்றாங்க. அதாவது மண்புழுன்றது மண்புழுவோட எச்சம். மண்புழு குளியல் நீர்ன்றது மண்புழு உடம்புல இருக்கிற அந்த தண்ணி பட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் கூட நல்லா சத்து இருக்காங்க. அதனால் இவங்க டேப் வச்சு இந்த மண்புழு இருக்குல்ல, இந்த பாட்டில் வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டாக இதில் விட்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க. மண்புழு குளிர் எடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து 1/2 லிட்டர் தான் கிடைக்குமாங்க. இதுக்கு பேர் வந்து மண்புழு குளியல் நீருன்றாங்க. இது கொடுக்கறதுனால பயிர் பச்சை பசேன்னு இருக்கும், காயெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா திரைச்சியாக வருது அப்படின்றாங்க. இதுதான் வந்து மண்புழு குளியல் நீர் அப்படின்றாங்க இதுக்கு பேர். இதுதாங்க மண்புழு. இப்போ பெட்டு போட்டிருக்காங்க. மண்புழு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டு ஒன்று போட்டுறாங்க. அமைச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு எரு கொட்டிடுறாங்க. அதுக்கு மேலே கிடைக்கிற வேஸ்ட்டை போட்டு திருப்படி அப்படின்ட்டு ஒரு 2 அடிக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் மண்புழு விட்றாங்க. மண்புழு 2 விதமான மண்புழு விடுறாங்க. இவங்க விடுற மண்புழு பார்த்தீங்கன்னா 2மே ஆப்பிரிக்கன் புழு தாங்க. நாட்டு புழு வந்து அவங்க விடுறதில்ல. அது கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்குன்னு 2மே வந்து ஆப்பிரிக்கன் புழு தான் விடுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் இது நல்லா இருக்குன்றாங்க, அது உரம் நல்லா இருக்குது, அது தர எச்சம் வந்து நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்னாங்க. அது பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று வந்து இந்த புழு பேர் மறந்து போச்சு. நான் எதுக்கும் அவங்க வந்து ஞாபகம் வந்துடுச்சு. அதாங்க இந்த புழு தாங்க இது. இப்போ இதெல்லாம் வந்து மண்புழு, இதுவும் வந்து மண்புழு ஒருத்தவங்க போட்டு வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் 2 ஏக்கரில் வந்து முழுக்க வந்து மண்புழு உரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மண்புழு குளியல் நீர், அதுக்கப்புறம் பஞ்சகாவியா பண்ணுறாங்க, மீனமில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இவங்களோட 2 ஏக்கர் பண்ண 40 மாடு வச்சுருக்காங்க. பட் அதோட எரு மட்டுமே இதுக்கு போதுமான கிடையாதுங்க, வெளியிலேருந்து வாங்குறாங்க. ஏன்னா 40 மாட்டோட எருவே மட்டும் வந்து இதை வச்சு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து பண்ண முடியாதுன்றதுனால வெளியிலையும் அவங்க வந்து சாணி வாங்கிட்டு தான் வந்து மண்புழு பண்ணிகிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு சொன்ன முதல்ல மாதிரி வந்து 22 டன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கடைகளுக்கு நிறைய கொடுக்குறாங்க, நிறைய நர்சரிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை தான் வந்து அவங்க வந்து தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க. விவசாய தேவையான இருபொருள்கள் தான் தயாரிச்சிட்ருக்காரு. இதை இன்னைக்கு நேரத்துலங்க ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த நிலத்துக்குள்ளே வரும்போது 1 கிலோ மண்புழு தான் விட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1000 கிலோ வந்து மண்புழு இருக்கும் அப்படின்னு வந்து அடிச்சு சொல்கிறாரு. என்கிட்ட எடுத்தும் காமிச்சார், அவ்வளோ மண்புழு வளர்ந்தது. இதுதான் அவரோட 3 ஏக்கர் பண்ணை. நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு தான் மெயின் ஃபோக்கஸ்டு. ஏன்னா எதனா ஒன்றுத்தில் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஒன்று சில பேர் நர்சரியில் பண்ணுவாங்க, சில பேர் மாடு வளர்ப்பில் பண்ணுவாங்க, சில பேர் ஆடு வளர்ப்பில் பண்ணுவாங்க, சில பேர் கோழி வளர்ப்பில் பண்ணுவாங்க, சில பேர் பயிர்களில் பண்ணுவாங்க. பட் இவரோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க மண்புழு உரம் தான். ஃபுல்லாக ஷெட்டு போட்டு
ஒரு 2 ஏக்கர் வந்து முழுசாக பண்ணி 22,000 கிலோ எடுத்துகிட்டு இருக்காரு. பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பேசினேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து அரிகையோட இயற்கை பண்ணையில் மண்புழு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிருப்பேன், எந்தளவுக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிருப்பேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக இந்த மண்புழு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, மண்புழு வந்து இங்கே பெட் மாதிரி போட்டு மண்புழு வந்து தெரியும், பார்த்தா வந்து மேலே சீரகம் மாதிரி இருக்குமாங்க. அதை பார்த்தாலே வந்து மண்புழு வந்து தயாராகிடுச்சு அப்படின்றாங்க. அதை நான் காட்டிடுறேன், ஏன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் பாருங்க, இங்கே இருக்குல்ல, இதுதான் அது. இதில் வந்து பாருங்க, இதான் மண்புழு பாருங்க, எவ்வளோ மண்புழு பாருங்க. அப்படி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இதை என்ன பண்ணுவோம், இங்கேருந்து எடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போய் 2 நாள் கொட்டிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கிற மண்புழுலாம் வந்து நிலத்துக்கு போகும். கொஞ்சம் மட்டும் இருக்குங்க, சின்ன சின்ன பொடியெலாம் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து இந்த மிஷினில் போட்டுருவாங்க. இந்த மிஷினில் போட்டு ஜடிச்சு, பாருங்க, இதுதாங்க மண்புழு வரும் அப்படின்றது. இதுதான், இதுலேயே வந்து சின்ன சின்ன புழுலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இதுதான் ஃபைனலாக வந்து நம்ம பாருங்க இருக்குங்களா, இதில் மண்புழு மூட்டைலாம் இருக்கும். இதில் ஜலிக்கிறாங்க. ஜலிச்சுட்டு இந்த மிஷின் என்ன பண்ணுமோ, தேவையில்லாததை இங்கே கூட்டிடும், நல்ல மண்புழுத்தை இங்கே கூட்டிடும். அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி பேக் பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. கிலோ 8 ரூபா அப்படின்ட்டு. ஏனங்க இன்னொரு வீடியோ பார்த்தீங்களா, ஒரு மண்புழு உரம் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. 2 ஏக்கரில் பண்ணிகிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் பண்ணுறதுல இவரும் வந்து ஒருத்தர். 22,000 கிலோ மாதத்துக்கு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காருன்னா நீங்களே பார்த்துங்களா எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. பட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான பண்ணைக்கு போகிறேன். கண்டிப்பாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத லாகாக போடுறேன். இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதற்கு விடைபெறுவது உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.